உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம முக்கோணமா லேயர் சப்பாத்தி ரொம்ப சாஃப்டா இருக்கும். அதுவுமே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சப்பாத்தி செய்யறதுக்கு நான் 1 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது 1/4 கிலோ அளவு. இதில் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த 1/2 ஸ்பூன் உப்பு இதுக்கு சரியாக இருக்கும். இது கூடவே 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் எண்ணெயும் ஊற்றிக்கலாம், இல்லை நெய்யும் ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா சேர்த்து நெய்யும் உப்பும் போட்டு நல்லா சேர்த்து பிசறிக்கங்க. அப்படி இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா ஒன்றா பிசைஞ்சிட்டு இதில் அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி நம்ம நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் பிசைஞ்சுக்கங்க. நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ அழுத்தி சாஃப்டாக பிசைகிறீங்களோ அந்த அளவுக்கு சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 1/4 மணி நேரம் நீங்கள் அப்படியே மூடி போட்டு வச்சுடுங்க. அந்த மாதிரி இப்போ அதில் கொஞ்சமாக அது மேலெல்லாம் காயாமல் இருக்கிறதுக்கு நெய் தடவி வச்சுருங்க. இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து இப்படி எடுத்துக்கலாம். நல்லா இப்போ ஊறி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இப்போ அதை எடுத்து திருப்பியும் நீங்கள் நல்லா பிசைஞ்சுக்கோங்க கொஞ்சம். இப்போ இந்த கட்டையில் வச்சு நல்லா கொஞ்சம் பிசறி எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவை எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா பிசைறீங்களோ அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். இப்போ அதை எந்த அளவுக்கு அந்த உருண்டை வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உருட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரே அளவாக எடுத்து எல்லா மாவையும் உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு இதில் ஒரு 8 உருண்டை வந்திருக்கு. ஒரு 1/4 கிலோ மாவில் நான் இது ஒரு 2 பேருக்கு சப்பாத்தி செஞ்சுருக்கேன். இதை இப்போ நல்லா திரட்டிக்கலாம். அதில் கட்டையில் வச்சு அதில் லேசாக மேலே எண்ணெய் தடவிக்கங்க. இப்போ இதை இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கலாம். மாவு தடவாமல் இதில் எண்ணெய் போட்டு தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு இது இன்னும் நல்ல சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி தேய்ச்ச பிறகு நடுவில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இது மேலேயும் லேசாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி 4ஆக மடித்து எடுத்து வச்சுக்கலாம். நம்ம அதே மாதிரி எல்லாத்தையும் இந்த மாதிரி வட்டமாக தேய்ச்சி எண்ணெய் தடவி இப்படி 4ஆக மடித்து எடுத்து வச்சுப்போம். எல்லா சப்பாத்தி ரவுண்டாக போடுவோம். அது மாதிரி இல்லாமல் இதை நம்ம முக்கோணமாக போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் இப்படி தேய்ச்சி எடுத்து வச்சுப்போம். ஒரே அளவாக இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு திருப்பி நம்ம தோசைக்கல்லில் போட போகிற நேரத்துக்கு இந்த மாதிரி எடுத்து தேய்ச்சிக்கலாம். இப்போ நல்லா இதை பெருசாக தேய்ச்சிக்கலாம் இந்த மாதிரி. இப்போ எண்ணெயும் எதுவும் தேய்க்க வேண்டாம். முன்னாடியே நம்ம தேவையான எண்ணெய் போட்டிருக்கோம். அதனால் எதுவும் தொடாமல் இந்த மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு நீளமாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சிக்கலாம். நல்லா கொஞ்சம் அகலப்படுத்தி அப்படி தேய்ச்சிக்கோங்க. இது நல்ல லேயராக வரும். இந்த மாதிரி நம்ம புரோட்டா செய்கிறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரியே இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஈவினிங் வரையிலும் அதே மாதிரி சாஃப்டாக இருக்கும். அந்த வறண்டு காஞ்செல்லாம் போகாது. ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் எடுத்து ஒரு பாலித்தீன் கவரில் தேய்ச்சி போட்டுக்கோங்க. இப்போ நான் தோசைக்கல் வச்சுருக்கேன். அதில் ரொம்ப எண்ணெய் ஊற்றாதீங்க. ஒரு சொட்டு அப்படி விட்டுட்டு நல்ல கல் காஞ்சதும் போட்டுட்டு சிம்மில் வச்சுருங்க கல்லை. இது பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விட்டாலும் ரொம்ப நல்ல சாஃப்டாக இருக்கும். நீங்கள் சாயந்தரம் வரலும் வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும்.
இதை பொறுமையாக மெல்ல திருப்பிக்கோங்க. இந்த மாதிரி 2 சைடும் நல்லா செவந்து வர அளவுக்கு திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க. ஒரே சைடு விட்டுட்டிங்கன்னா அந்த தீஞ்ச மாதிரி ஆகி ரஃப் ஆகிடும். அப்பப்போ திருப்பி போட்டிங்கன்னா தான் சப்பாத்தி வந்து சாஃப்டாக இருக்கும். திருப்பிக்கிட்டே இருக்கணும், கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா சப்பாத்தி திருப்பணும். இந்த மாதிரி எப்படி உப்பி வருது பாருங்கள். இதே மாதிரி அந்த சைடு திருப்பி போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி 2 சைடும் அப்பப்போ திருப்பி எடுத்திங்கன்னா தான் சப்பாத்தி நல்ல சாஃப்டாக இருக்கும். விட்டுட்டிங்கன்னா ரஃப் ஆகிடும். இந்த மாதிரி நல்லா உப்பி வந்ததும் 2 சைடும் அதே மாதிரி வந்ததும் நம்ம கரெக்டாக வெந்திருக்கும், நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க. இதை வந்து கொஞ்சம் போட்டுட்டு லேசாக ஆறின பிறகு இதை எடுத்து இப்படி தட்டுனீங்கன்னா அடுக்கடுக்காக வரும். நம்ம மடித்து தானே தேய்ச்சோம் பார்த்தீங்களா, அதனால நல்லா அடுக்கடுக்காக இருக்கும். சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பிச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ரொட்டி மாதிரி இருக்காது, நல்லாயிருக்கும். இது இந்த மாதிரி இப்படி தனித்தனியாக வரும். அப்படி எடுத்து பிரிச்சிங்கனாலே தனித்தனியாக இருக்கும். இப்போ நமக்கு சாஃப்டான சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இந்த சப்பாத்தியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.